வணக்கம், வெல்கம் டு எஸ்சிடி கேர்ஸ். நம்ம எஸ்சிடி கேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நசினவழி காஞ்சி கோயில் ஆயப்பரப்பில் அமைஞ்சிருக்குதுங்க. இன்றைக்கி எஸ்சிடி கார்ஸ்க்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு 7 வண்டி பட்ஜெட்ஸ்லேயே வந்திருக்குது. பட்ஜெட் கார்ஸ் அதாவது பூராமே மாருதி 800 ஆல்டோ எல்லாமே லோ பட்ஜெட்டு வண்டி பாருங்க. எல்லா வண்டியும் இன்றைக்கி வீடியோவில் காமிக்கிறேன். வண்டி நீட்டான வண்டி, ஒரு 7 வண்டி இருக்குது. 800 ஆல்டோ ஃபஸ்ட்டு 800 2004 பார்க்கலாங்க. இது 800ங்க, 2004, ஓனர் 3 ஓனருங்க. வண்டி பாருங்க, ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது, சுத்தமாக இருக்குதுங்க. 4 டயர் ஒரு 80% இருக்குங்க. வண்டி தெளிவாக இருக்குது. ஓனர் பார்த்திங்கன்னா 3 ஓனர், லோக்கல் டிஓல் இருக்குதுங்க. 5 வருஷம் பேப்பர் கரண்டில் இருக்குது, பியூர் பெட்ரோலுங்க. டயர் பாருங்கள் ஒரு 80% இருக்குது பாருங்க. வண்டி தெளிவாக இருக்குங்க பாருங்கள், ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 89,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. சீட் கவரு, ஃபுல் மேட், கட் மேட் எல்லாமே நீட்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ தெளிவாக வண்டி சுத்தமாக இருக்குது, ஒரு பொரிச்சல் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத இருக்குதுங்க. அதாவது இந்த மாடல்லையுமே வண்டி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு. நல்ல வண்டின்னு வச்சுங்களேன். இன்ஜின்லாம் அருமையாக இருக்குங்க. ரொம்ப தெளிவான வண்டி, நல்ல வண்டி. பார்க்கலாங்க. பேக் சீட் பாருங்கள். இதனோட நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்பர் பிளேட்டுங்க, மாட்டோன்னு அது தான் வந்திருக்குது நம்பர் போட்டு. அதனால் இன்னும் நம்பர் பிளேட் வண்டியில் மாட்டலைங்க. பாருங்கள், எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. ஸ்பீக்கர்லேருந்து எல்லாம் வந்துருங்க. வண்டிக்கு படுத்த முறைலாம் வந்துடுங்க. வண்டி நிறுத்தி செட்டில் நிறுத்தி போட்டுக்கிறதுக்கு பாருங்கள். ஸ்டெப்னி டயரு, ஜாக்கி லிவரு எல்லாம் வந்துருங்க. வண்டி ஓவராலாகவே நல்லாயிருக்கும். M5 மாடலுங்க. இன்ஜின் ரூம் பார்க்கலாங்க. பாருங்கள், இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். பேட்ரி புதுசுங்க, 24 பேட்டரி தான், நல்லாயிருக்கும். வண்டி M5 கார்பெட்டர் இல்லைங்க, M5 மாடலு நல்லாயிருக்கு பாருங்கள், ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். வண்டி ரொம்ப சுத்தமான வண்டிங்க. இது நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆஃபராக பார்த்தீங்கன்னா 79,000 கொடுத்துர்லாங்க. வெரி ஃபைனலாக கொடுத்துர்லாங்க. 3 ஓனர். வண்டி நல்லாயிருக்கும். நேரில் வந்து ஓட்டி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், நல்லபடியாக எடுத்துகிட்டு போகலாம். அடுத்த வண்டி பார்க்கலாங்க. 2009 மாடலுங்க. இது 2009, ஓனர் 2, கோபிசெட்டிபாளை நம்பருங்க, அதாவது லோக்கல் நம்பர் 36 நம்பருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா டயர் ஒரு 80% இருந்து 90% இருக்குங்க. ரொம்ப வண்டி நல்ல வண்டி. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கம்மியாக தான் காட்டுது, ஒரு 28,000 தான் காமிக்குதுங்க மீட்டரில். உண்டான கிலோமீட்டர் அதுங்க. ஏசி நல்லாயிருக்கு. அதாவது இது வந்து நான் ஏசிங்க, ஏசி வராது, சாரி. ஃபுல் மேட்டெல்லாம் புதுசாக போட்டிருக்குறேங்க. சீட் கவர் போட்டிருக்கேன் புதுசு. ஃபுல் மேட்டெல்லாம் போட்டிருக்கு. கட் மேட் மட்டும் இருக்குது, போட்டுக்கலாங்க. அதாவது வந்துங்க இது கேஸ் என்டாஸ்மெண்ட்டுன்னு வச்சுங்களேன், LPG என்டாஸ்மெண்ட். பேக் சைட்லேருந்து எல்லாம் நல்லாயிருக்கும். பாருங்களேன் எப்படி இருக்குண்ணே. வண்டி சில்வர் கலரு, 2 ஓனரு, கோபி நம்பர், லோக்கல் நம்பரு, LPG என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது, டேங்கோடு இருக்குது பாருங்கள். தெளிவாக இருக்குது பாருங்கள். டயர் பாருங்கள், எல்லாம் பாருங்கள். பாடி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். கீழே சுத்தமான வண்டிங்க. நம்பர் பார்த்திங்கன்னா அருமையான நம்பர். இல்லை ஏசின்னு அது போட்டிருக்குது, ஆனால் நான் ஏசி தான். இது நான் ஏசி வண்டி, தரமான வண்டிங்க. இன்ஜின் ரூம் பார்க்கலாங்க. இன்ஜின் ரூம் பாருங்கள். இன்னும் இந்த வண்டி சர்வீஸ் பண்ணலைங்க. வண்டி ஆனால் சுத்தமாக இருக்குது பாருங்கள். ரைட்டாக அந்த புழுதி மட்டும் இருக்கும். எல்லாமே இந்த சேஸ் நம்பர் தான், எல்லாமே தெளிவாக இருக்குது பாருங்கள். M5 மாடல், கேஸ் என்டாஸ்மெண்ட்டு, 5 வருஷம் பேப்பர் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் கரண்ட்டு, 2 ஓனரு, கோபி நம்பரு. 1,39,000 தீபாவளி ஆஃபராக கொடுத்துடலாம். இல்லைன்னா 1,40,000 போகுங்க இந்த வண்டி. 1,35,000 வெரி ஃபைனல் கொடுத்துர்லாங்க. நேரில் வந்து ஓட்டி பாருங்க. அடுத்தது மாருதி 800ங்க, 2011 மாடல். இது லோக்கல் நம்பர் தாங்க, திருச்செங்கோடு டிஓ, திருச்செங்கோடு நம்பர் 3413 வண்டி நம்பர் பாருங்கள், அருமையான நம்பரு. இந்த ஹெட்லைட் ரெண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாயிருச்சு. இது புது லைட் இருக்குது, ஒன்றா மாட்டி கொடுத்துறேன், இல்லைன்னா கையில் கொடுத்துட்றேங்க. டைம் இல்லாமல் அப்படி நிற்கிது. புதுசு வாங்கி வச்சிட்டேன். இது 4 டயருமே பார்த்திங்கன்னா ஒரு 90% புது டயர்னே சொல்லலாம். ஒரு 1000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க. இது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 45,000 கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க. வண்டி இது ஏசியிலிருந்து எல்லாமே நல்லா இருப்பாருங்க. சீட் கவர், ஃபுல் மேட், கட் மேட் எல்லாம் பக்காவாக இருக்கும். LPG என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குங்க. அது வேறு நம்மளுக்கு வரமாட்டேங்குது சரியாக. சுத்தமாக இருக்குது பாருங்க வண்டி. 4 டயரும் புது டயரு, டேங்க் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது. பெரிய டேங்க் 60 லிட்டருங்க. ஸ்டெப்னி டயரு எல்லாமே நல்லாயிருக்கு. அதாவது கேஸ் பெட்ரோல் ரெண்டுலேயுமே ஓடு, லோக்கல் நம்பரு. இதில் ஒரே மைனஸ் என்ன கேட்டிங்கன்னா
பாடியெல்லாம் பாருங்கள், சுத்தமான வண்டி. கிலோமீட்டர் கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். இன்ஜின் ரூம் பார்க்கலாம் வாங்க. M5 மாடல் தாங்க. வண்டி தெளிவாக இருக்குது பாருங்கள். எல்லாமே நீட்டாக இருக்கும். எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள், சுத்தமாக இருக்கும். இதில் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓனருங்க. அதாவது இந்த வண்டி 2 வருஷத்துக்கு முன்னே நான் தான் இங்கே லோக்கலில் கொடுத்துருங்க. இப்போ 2 வருஷம் கழிச்சு நான் தான் எடுத்துருக்கிறேன். 3 ஓனரில் கொடுத்தா இப்போ 4 ஓனர். இப்போ எடுத்தாலும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுங்க. ஏன்னா ஒரு பொண்ணு பேரில் இருக்குது பக்கத்தில் லோக்கல்லையே. தெளிவான வண்டிங்க. இது அப்படி தான் ஃபைனல் 1,40,000 கொடுத்துடலாங்க. ஓனர் மட்டும்தான் 4ங்க. வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி. 3மே 800 ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ரேட்டு வந்து தீபாவளி ஆஃபருங்கனால அனுசரிச்சு பண்ணிக்கலாம். என்னடா தீபாவளி ஆஃபர்னு சொல்லிட்டு 1.5 சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வண்டி அந்தளவுக்கு லேட்டஸ்ட் வண்டிங்க. 11 மாடல் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இது திருச்செங்கோடு நம்பர் தாங்க. 2009 மாடலு. FC 24லேயே முடிஞ்சுதுங்க. இது வண்டி பாருங்கள், அப்படியே ஒரிஜினல் கலையாமல் இருக்கும், சுத்தமாக இருக்கும். 2009 ஓனர் 3ங்க. LXIங்க. வண்டி சுத்தமாக இருக்குது பாருங்கள். டயர் இது அப்படி தாங்க. ஃப்ரண்ட் டயர் 2 புது டயருங்க. பேக் டயர் 2 ஒரு 50% இருக்குங்க. கிலோமீட்டர் 126 ஓடி இருக்குதுங்க. ஃபுல் மேட் கட் மேட்டு மியூசிக் சிஸ்டம் பாருங்கள். ஆண்ட்ராய்ட் செட்டு பெருசு நீட்டாக இருக்கும் பாருங்கள். ஏசி நல்லாயிருக்கும். வண்டி தெளிவாக இருக்குன்னு வச்சுங்களேன். பேக் சீட் பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வண்டி அப்படி தாங்க. பெட்ரோல்லையும் ஓடும், LPGலையும் ஓடும். LPG என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள். ஸ்பீக்கர் டபுள் ஸ்பீக்கர் வந்துடுங்க. ஸ்டெப்னி டயர்லேருந்து எல்லாமே வந்துடும் பாருங்க. இது ஒரு வைக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டிங்க. நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்ச் போட்டு வேறு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார் வேகனார். அப்படி இந்த பிறகு வாங்க. வண்டி நல்லா இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல மாதிரி ஒரு சின்ன உரைச்சல் இருக்குது பாருங்கள். இந்த டென்ட்டு மட்டும் ஒன்று இருக்குங்க. இந்த சின்னதாக இருக்கும் பாருங்கள். அதையும் காமிச்சிட்றேன். ஏன்னா இங்கே வந்து பாட்டு என்னங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறதுக்காக. இன்ஜின் ரூம் பார்க்கலாங்க பாருங்க. இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு, நீட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம தான் அடிபட்ட வண்டியே இந்த மாதிரி வண்டி எதுவுமே எடுக்கிறது இல்லைங்களா. வண்டி சுத்தமான வண்டி தானுங்க எடுக்கிறோம். தெளிவாக இருக்கும் பாருங்கள். 2009 மாடல். FC முடிஞ்சுது. FC காட்டி நேம் ட்ரான்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. 3 ஓனருங்க. லோக்கல் நம்பரு. இருக்கிற கண்டிஷன் இந்த வண்டி வந்து 1,39,000 ஃபைனலாக கொடுத்துடலாங்க. 1,39,000 800 கொடுக்குற ரேட்டுக்கு 2009 ஆல்டோ LXI கொடுத்துடலாங்க. நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். வண்டி நல்லாயிருக்கு, எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. அடுத்தது பார்ப்போங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இது 2004ங்க. ஓனர் 2ங்க. 39 நம்பரு. இது பெயிண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா முன்னால் வரும், கொஞ்சம் அப்படியே இதாக இருக்கும். வண்டி நீட்டாக இருக்கும். டயர் 2 டயர் பார்த்திங்கன்னா புது டயருங்க. ஃப்ரண்ட் 2 டயருமே, பேக் 2 டயர் ஒரு 50% இருக்குங்க. 2004 மாடலுங்க. 1,94,000 ஓடி இருக்குங்க. இது பவர் விண்டோ பார்த்திங்கன்னா 2 பவர் விண்டோ வந்துருங்க. LXங்க. 2 பவர் விண்டோ வந்துடும். சுத்தமாக இருக்குங்க வச்சுங்களேன். இது ஏசியிலிருந்து எல்லாமே நிறைய இருக்குது. சீட் கவரு, ஆண்ட்ராய்ட் செட் இருக்குங்க. ஆண்ட்ராய்ட் செட் இல்லைங்க, நார்மல் செட்டு தான். ஃபுல் மேட் கட் மேட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லா இருக்குங்க வண்டி. பார்க்கலாம், நேரில் வாங்க. இது ஃபியூர் பெட்ரோலுங்க. ஸ்டெப்னி டயருங்க. ஜாக்கி மட்டும் இதில் வரலைங்க. நல்லா இருக்குது. வண்டி சுத்தமாக இருக்குது பாருங்களேன். இது FC முடிஞ்சதுங்க. FC எடுக்கிற மாதிரி இருக்குது. 2 ஓனரு. வண்டி நல்லா இருக்குங்க. இது ஃபைனலாக ஒரு 85 ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க. கம்மி ரேட்டு. ஒரு ஏன்னா 2004 உங்களுக்கு ஆல்டோ வந்து FC இருந்தால் 1 ரூபாய்க்கு மேலே தான் போகுங்க. அது லோக்கல் நம்பர் 39. இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குங்க. நீங்கள் எல்லா வண்டியுமே வாங்க, மெக்கானிக் கூப்பிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பார்த்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். தெளிவாக இருக்குது பாருங்களேன். இது FC இல்லைங்க. 2 ஓனர் வண்டி. 85,000 சொல்லுதுங்க. அதுலேயும் முன்னுப்பு அனுசரித்து தரலாம். வாங்க, நேரில் வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2002 மாடலுங்க. இது வந்து FC 5 வருஷம் 30 வரை கரண்டில் இருக்குதுங்க. இது வண்டி எப்படி தாங்க, சுத்தமான வண்டிங்க. ஃபியூர் பெட்ரோல் வண்டி. நல்லா இருக்கு பாருங்களேன். 2002. டயர் பார்த்திங்கன்னா 4மே ஒரு 50% இருக்குங்க. ஆவரேஜாக இருக்கும். ஆனால் 4மே 50% இருக்கும். இது கிலோமீட்டர் மட்டும் 70,000 ஓடிக்குதுங்க. நல்லாயிருக்கு வண்டி. நல்லாயிருக்கு பாருங்களேன். ஃபுல் மேட் கட் மேட்லேருந்து ஃபுல் மேட் மட்டும் வராதுங்க. இதில் கட் மேட்டு, சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும். செட் இருக்குங்க. ஏசி இருக்குது. எல்லாம் நல்லாயிருக்குன்னு வச்சுங்களேன். பேக் சீட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வண்டி சுத்தமான வண்டிங்க. இதில் ஸ்டெப்னி வராதுங்க. வண்டி பாருங்களேன். ஸ்டெப்னி இல்லைங்க. கஸ்டமர் குரூப்லேயே இல்லைங்க.
2002 4 ஓனர் இருக்குது. ஃப்ரண்டில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆல்டோ மாதிரி இதில் சின்ன குத்து இருக்குது பாருங்கள், ஒரு சின்னதாக இருக்குங்க. பார்க்கலாங்க. இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு, தெளிவாக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குண்ணா. எல்லாமே சின்ன பட்ஜெட் வண்டி, நல்ல வண்டிங்க, அடிபடாத ரீப்ளேஸ்மெண்ட் உள்ள வண்டி. சின்ன சின்ன கீரல் இருந்தால் நான் அப்படியே உங்களுக்கு நேராக காமிக்கிறேங்க. அதனால் ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கு மழை காலம் வெயில் காலத்துக்கு ஒரு ஃபேமிலி போகிறதுக்கு நல்ல வண்டிங்க. ஒரு 80 ரூபா 70 ரூபா இந்த பட்ஜெட்டுக்கு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 78 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துர்லாங்க. 5 வருஷம் எஃப்சி இருக்குதுங்க, ஓனர் 4ங்க, 5 வருஷம் பேப்பர் கரண்ட் இருக்குது, 78 ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க. அடுத்தது பாருங்கள், வண்டி சரியான வண்டி. இது 4 டயருமே பார்த்திங்கன்னா ஒரு 90% இருக்குங்க. 2001 மாடலுங்க இது. ஆனால் வண்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. 2001 ஓனர் பார்த்திங்கன்னா 3 ஓனருங்க. இதுலேயும் அப்படியே எஃப்சி முடிஞ்சுது. டயரில் ஒரு 90% இருக்குங்க. கிலோமீட்டர் மட்டும் இது எவ்வளோன்னு காமிக்கலைங்க. அந்த லைட்டு கண்ணாடி பழுத்துருச்சு. ஆனால் இதில் 4மே பவர் விண்டோ வந்துருங்க. 4 பவர் விண்டோ வந்துடும். சீட் கவர், ஃபுல் மேட்டு, மியூசிக் சிஸ்டம், ஏசி, 4 பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் வண்டியில். வண்டி ஒரிஜினாலிட்டி கலையாமல் இருக்குது, அவ்வளோ தெளிவாக இருக்குது. போங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. நீங்களே வண்டி பாருங்களேன், இன்ஜின் அவ்வளோ பிரமாதமான இன்ஜினுங்க. வண்டி அடிபடாத வண்டிங்க, ரொம்ப கம்மி ரேட்டுங்க. டோர் பாருங்கள் எப்படி லாக் ஆகுதுன்னு பாருங்கள், இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் வண்டி பற்றி. பாருங்கள் மேட்லாம் பாருங்கள் அப்படியே எப்படி புது வண்டிக்கு போடுற மாதிரி எவ்வளோ நீட்டாக போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்கள். வண்டி பாருங்கள், டயரு எல்லாமே நல்லா இருக்குது, பேக் டயர்ஸ் எல்லாமே பாருங்கள். வண்டி பாருங்கள் ஓவராலாக எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள், சுத்தமான வண்டிங்க. கிலோமீட்டர் மட்டும் என்னால் தெளிவாக சொல்ல முடியல, ஏன்னா அந்த லைட் வந்து பழுத்து மாதிரி இருக்குதுங்க உள்ள அந்த கண்ணாடி, அதனால் சொல்ல முடியலைங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. எவ்வளோ ஓடி இருந்தாலும் ஆனால் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பார்த்து ஓட்டி பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கு. அதாவது 16 வால்வு ரைட்டுங்களா, 16 வால்வு. இதில் வண்டி ஓட்டுறதுக்கு அப்படின்னா கார் மாதிரி சீறி போகும். சில வண்டி மட்டும் தான் வந்துச்சு. இந்த 800ல் வை ஸ்பீடு வந்துச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு சில தான் வந்துச்சு. இது ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் எல்லா வண்டியும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வண்டி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் எல்லா வண்டியுமே நேரில் வாங்க, நேரில் வந்து ஒவ்வொரு வண்டி ஓட்டி பாருங்கள், மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பாருங்கள். பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் நேஸ்ஃபுல் பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேங்க. நேரில் வந்து ஓட்டி பார்த்துட்டு மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பாருங்கள். நம்பிக்கையோடு வாங்க, நல்ல வண்டியே போகலாம். எல்லாம் நம்ம ஃபாலோவருக்கு, இன்ஸ்டாகிராம் ஃபாலோவருக்கு, நம்ம எஸ்டி கார்ஸ் நண்பர் கூடத்துக்கு, நம்மள்ட்ட வண்டி எடுத்தவங்க எடுக்காதவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு இனிய அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நேரில் வாங்க. எல்லோரும் இந்த தீபாவளி எல்லாத்துக்கும் நல்லதாக, நல்ல வளமுடன் எல்லோரும் நல்லா வாழுங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க. எல்லோரும் நல்லா சேர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.